பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவனோடு கூட பழகிற மனிதர்கள் பாருங்கள், நிறைய காரியங்களை சோர்ந்து போகிறீங்க. சோர்ந்து போய் டல்லாக உட்காந்துருங்கன்னா என்ன முடியலன்ட்டு நிறைய விஷயத்தை அப்படி செய்யும் போது இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், சின்ன சின்ன பிரச்சனைலாம் பெருசாக பார்த்துக்கணும், என்னால் முடியல இப்படி ஒரு காரியங்களை நீங்கள் கொண்டு வருங்க. இப்படியாப்பட்ட காரியங்களை நீங்கள் விட்டு விலக வேண்டும். வேதத்தில் அழகாக நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அப்படி சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணுவார்களானால், பார்த்தீங்களா எப்படி சொல்லியிருக்கிறாரு? காலாட்களோடு ஓடும்போதே அவன் சோர்ந்து போயிடான், ஐயோ என்னால் முடியலங்கன்ட்டு. ஆனால் தேவன் நம்மளை எதுக்காக அழைச்சுன்னா, குதிரை வீரர்களோடு ஓட வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். அந்த குதிரை வீரர்களோடு ஓடுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ ஓடணும்னு என்ன பண்ண, ஓடக்கூடிய என்ன பண்ணணுமா, ஓடினே இருப்பான் ஓடி 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 தன்னை தயார்படுத்தி ஓடவே இல்லை. என்னால் முடியல. நீ எந்த காரியத்தை செய்யணுமோ அதை திரும்ப திரும்ப செஞ்சுப்பார். நல்லா படிக்கணுமா, படிச்சுனே இருந்துப்பார், படிக்க முடியும். ஓடினே இருந்துப்பார், ஓட முடியும். நல்லா சமையல் செய்யணுமா, செஞ்சுனே இருந்துப்பார், நல்லா சமைக்க முடியும். அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் தொடர்ந்து செய்தால் மாத்திரமே இதை செய்ய முடியும். உன் வாழ்க்கையில் ஒரு இழைப்பு வரும்போது சோர்ந்து போயிட்டு உட்காந்துக்காத. நீ காலாட்களோடு ஓடுவதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை, உன்னை ரட்சிக்கவில்லை. நீ குதிரை வீரர்களோடு ஓடுவதற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆனால் நீ என்ன பண்ண தெரியுமா, ஓட முடியல ஆண்டவர், என்னால் எதுவும் செய்ய முடியலன்ற, ஜபமே பண்ண முடியல. பாருங்க ஏங்க, ஒன்று என்னையும் ரட்சித்து எதுக்காங்க? மற்றவனால ஜபிக்க முடியாதுங்க, தேவனை பற்றி தெரியாதுங்க. ஆனால் நீங்களும் நானும் ஜபிக்கக்கூடியவர்கள் என்பதுக்காக, என் பிள்ளைங்க ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உன்னை அழைத்திருக்கிறார். ஆனால் நீ ஜபிக்க முடியாமல், நீ வேத்த வாசிக்க முடியாமல், எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பதில் என்ன பண்ணுற, ஜபிக்கவே முடியல, வேத்த வாசிக்கவே முடியல. அவனுக்கு சத்தியம் தெரியாதுங்க. அவன் சொல்லாங்க, சத்தியம் தெரிஞ்ச நீ சொல்லக்கூடாது, சத்தியம் தெரிஞ்ச நீ அப்படி பேசக்கூடாது. கவனிங்க, நீங்கள் காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணுவார்கள். ஆனால் அல்லேலூயா, இன்னைக்கு பாருங்க, இழைக்க பண்ணால் நீ எங்கே குதிரை வீரனோடு ஓடப்போத? சமாதானம் உள்ள இடத்துலேயே நீ அடைக்கலத்தை தேடுவேனா? யோர்தான் புரண்டு வரும்போது நீ என்ன செய்ய போகிறான்? யோர்தான் புரண்டு வருதுன்னு சொல்லிட்டு நின்றுடுமா? யோர்தானுக்கு நடுவிலே பயணம் செய்வதாய் மாற வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் அதற்காக என்னை அழைத்திருக்கிறார். அதற்காக என்ன பாருங்க, நம்முடைய தேவன் யார் என்பதை நமக்கு தெரியல. நிறைய நேரங்களில் நமக்கு நிறைய பிரசங்கம் பண்ணாலும் நிறைய காரியங்களை, யோர்தான் கரை புரண்டு வருகிறது. ஆசானுடைய உள்ளங்கால் அங்கே பட்டம் மாற்றுதுல, அது என்ன பண்ணுற, ஒரு குவியலாய் குவிந்து நிற்குது. அப்போது ஓடுகிற தண்ணியை தேவனால் நிறுத்த முடியும். அப்போ நீ எப்படி மாறினா, அப்படி மாறணுன்றதுக்காகத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீ என்ன பண்ண, நல்ல ஒரு சமாதானமான வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை. தெருவுக்கு வந்து பாரு, அந்த வீட்டை விட்டு தெருவுக்கு வந்து பாரு, தெருவில் போகிற வத்தெல்லாம் ஒன்று இது பண்ணும். அப்போது தெரு மக்கள் எல்லாமே பிரச்சனை. அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போய்ப்பார், இந்த ஊருக்காரங்க எல்லாமே என்ன இப்படி வெறுக்கிறாங்க. பார்த்தீங்களா? இன்றைக்கி வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைக்கும் போது அதில் நீ என்ன பண்ணுற தெரியுமா, அடைக்கல முள்ள இடத்துல நீ இன்றைக்கி என்ன பண்ணுறது தெரியுமா, சமாதானத்தை தேர்ந்து கிடக்கிற. எங்கே உன் வீட்டுக்குள்ள இவ்வளோ சமாதானத்தை கற்று வைத்திருக்காரு, இப்போ அடைக்கலமான இடத்தை தேர்ந்து கொடுக்குறேன். எங்கன்னு சொல்லி உனக்கு ஒரு அடைக்கலம் என்று சொன்னால் தெய்வ சமூகம், தேவனுடைய பாதம், தேவ சமூகத்தில் போய் உட்காருவது தான். இன்றைக்கி நாம் அதை செய்யாமல் எதை செய்து கொண்டு இருக்கோம் தெரியுமா, நம்ம எதையோ நாடுகிறோம். மேலே பாருங்க, நீங்கள் அந்த முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களை அவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்க. ஆகாதுடைய வழி வாய்க்கு தென்ன, ஆகாதவங்க நல்லவன் கிடையாதுங்க, அவன் வழி வாய்க்கு தென்ன. துரோகம் செய்கிற மக்கள் பாருங்க சுகித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போது நீங்கள் உலகத்துக்காரர் சொல்லி பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நல்லதுக்கு காலமே கிடையாது பாஸ்டர். பார்த்தீங்களா? அவங்க சொன்ன மாதிரியே நீ செய்ய ஆரம்பிச்சப்பார். நல்லதுக்கு காலம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, என் தேவன் என் காலங்களை நல்லதாய் மாற்றி கொடுக்குறார். யோசிப்புடைய காலங்கள்லாம் நல்லா இருந்துங்களா? நல்லாவே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்க, ஜெயிச்சு உட்காந்து சொல்கிறேன், நீங்களோ எனக்கு தீமை செய்ய, கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறார். அப்போ உன் காலத்தில் தீமையான காரியங்கள் வந்தாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவங்க பாருங்கள் அப்படி பேசுகிறாங்க. பாருங்கள், ஆகாதுடைய வழி வாய்க்கிறதுக்குன்னு பாருங்கள், அவன் நல்லவன், அவனுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்குதுங்க. அவன் பிள்ளைக்கு பாருங்கள் நல்லா சீட்டு கிடைக்குது. அவன் பிள்ளை பாருங்கள் அப்படி வந்துருக்கிறான். நான் அவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், என் பிள்ளைக்கு ஒரு வேலை கூட கிடைக்கலங்க. எப்படி சொல்கிறது தெரியுமா, எப்படி பேசுறது தெரியுமா? வேதம் அதை தான் கற்றுக் கொடுக்குது. ஆகாதுடைய வழி வாய்க்கத்தின்ன. துரோகம் செய்கிற மக்கள் என்ன சுகித்திருக்கிறாங்களே, என்ன
எப்படி கேள்வி கேட்டும் போது தான் தேவன் சொல்கிறாரு, வா வா, நீ என்ன பண்ண, காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணிட்டாருங்களப்பா, குதிரை வீரரோடு எப்படி ஓட போறன்னு கேட்குறான். தேவன பிள்ளையே, இழைத்து போயிருக்கிறியா, சோர்ந்து போயிருக்கிறியா? ஒரு கூட்டம் என்ன திரும்ப பண்ணோம், இனி வாழக்கூடாது, இனி வாழக்கூடாது, செத்து போயிடணும். அவங்களுடைய முடிவு பாருங்கள், ஒரே பிரச்சனையாக இருக்குது பாஸ்டர், ஒன்றுமே முடியல, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, நல்லா படுப்பாங்க, காலையில் இருந்து போனால் செத்து போயிருப்பாங்க. எப்படின்னா, ஒன்று மாட்டிக்குவாங்க, தொங்குவாங்க, இல்லைன்னா ஏதாவது மாத்திரை மருந்து போட்டுக்குவாங்க, செத்து போயிட்டுருப்பாங்க. செத்து போயிட்டால் முடிஞ்சிடுமா பிரச்சனை? இந்த ஜீவன் யார் கொடுத்தது? இது தேவன் கொடுத்தார். தேவன் தான் உன்னை ரட்சித்தார். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நீ அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். உன் பிரச்சனை நேரத்தில் உனக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். உன் பிரச்சனை நேரத்தில் உனக்கு உதவி செய்து உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீ தேவனோடு பழக ஆரம்பி, நீ தேவனோடு நெருங்க ஆரம்பி. உன்னை காலாட்களோடு இல்லை, குதிரை வீரனோடு ஓடினா கூட நினச்சிங்களா, உன்னை ஓடும்படிக்கு கர்த்தர் வைப்பார். வேதத்தில் எலியா என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். இந்த எலியாவை நீங்கள் பார்க்கும்போது இந்த எலியா எப்படிப்பட்டது தெரியுமா? தனக்கு ஒரு சோறு உண்டாயிடுச்சு. 18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தவர். கர்த்தர் தேவனா கர்த்தரை தொழுது, பாகால் தேவனா பாகால் தொழுது, அப்படி சொல்லி என்ன பண்ணார், ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்த ஒரு மனிதன். அந்த மனிதன் தான் 19ஆம் அதிகாரத்தில் அந்த மகளுக்கு பயந்து, இவன் என்னை கொண்டு போட்டுருவா, அந்த ஏசபிள்னா என்னை கொண்டு போட்டுருவா, நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிக்கிறார். ஓடினவர் குறிப்பிட்ட தூரம் தாண்டும் போது சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்றார். இழைக்க பண்ணிட்டார், இழைத்து போயிட்டார். இப்போ சோர்வடைந்து காணப்படுறார். இப்போ நீங்கள் இப்படியாப்பட்ட சோர்வுகள், இப்படியாப்பட்ட இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா உடனே செத்து போயிடணும், உடனே இந்த ஊரை விட்டு ஓடிடணும், உடனே இங்கே இருக்கக்கூடாது. இவர் கூட தாங்க ஓடினார். ஓடினவர் அங்கே இழைக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட சொல்கிறாரு, 1 ராஜாக்கள் நீங்களே 19ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் பார்க்கணும். அங்கே பார்க்கும்போது சொல்கிறார் பாருங்க, அவர்கிட்ட பேசுவார். என்ன பேசுகிறார் தெரியுங்களா? அப்பா, பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் கிடையாதுப்பா, நான் நல்லவன் கிடையாது, என் ஜீவன் என்ன பண்ணுங்க, என் ஆத்மா உம்மிடத்தில் கொடுக்கிற என் ஜீவனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்போ யார்கிட்ட கொடுக்குறா தெரியுமா? எனக்கு யார் இந்த ஆத்மாவை தந்தாரோ, எனக்கு யார் இந்த ஜீவனை தந்தாரோ அவர்கிட்ட. அவர் ஜீவனை எடுக்கிற தேவன் அல்ல, ஜீவனை கொடுக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் இழைப்பு வந்துச்சு, இந்த கண்ணனோடு என்னால் தொடர்ந்து ஓட முடியல, இந்த மனைவியோடு தொடர்ந்து ஓட முடியல, இந்த பிள்ளைகளோடு தொடர்ந்து ஓட முடியலன்னு நினைக்கிறியா? தேவனும் பக்கத்தில், நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும், நான் இங்கே இருக்கக்கூடாது, இந்த நினைப்பு வைக்காத. உனக்கு ஒரு தேவனுக்கு எந்த குடும்பத்தில் வாழ வைக்கிற, அந்த குடும்பத்தை திரும்பவும் வாழ வைக்கிற ஒரு தேவன், உனக்கு உதவி செய்கிற தேவன். இப்போ அந்த தேவனை பார்த்து இவர் கூப்பிட்டார் பாருங்க. அவர் அங்கேருந்து வந்தவர் என்ன பண்ண தெரியுங்களா? இவருக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தார், இவரை சாப்பிடும்படிக்கு வைத்தார். சோர்ந்து போயிட்டார், சாப்பிட்டு சோர்ந்து போயிட்டார், திரும்பவும் ஆகாரத்தை கொடுத்தார். ஓட முடியாதவரை ஓடும்படிக்கு இரவும் பகலும் 40 நாள் தொடர்ந்து பயணத்தை செய்ய வைத்தார். அவர் ஓடக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினார், ஓடுகிறார். இந்த மனிதன் பாருங்க, இப்படி ஓடும்போது இவர்கிட்ட ஒரு சில திட்டங்களை கொடுக்கிறார். போய் என்ன பண்ணு, இன்னொரு மனிதனை அபிஷேகம் பண்ணு, அவனை உன்னோட சார்ந்து கொண்டு வா என்று சொல்கிறார். அப்படி கொண்டு வந்து ஒரு நாள் இவரை தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளும் போது, எந்த யோர்தான் கரை புரண்டுவதோ, எந்த யோர்தான் ஓடிக்கொண்டிருக்க அந்த யோர்தானை ஒன்றும் இல்லைங்க, ஒரு சால்வி எடுத்து டப்புன்னு அடிச்சுட்டு திறந்து போய் நின்றார். புரண்டு வருகிற காரியங்களை தடுத்து நிறுத்தி விட்டு கடந்து செல்ல முடியும் நம்மளால. உன் வாழ்க்கையில் புரண்டு வருதுன்னு நீ நினைக்கிற, இந்த புரண்டு வரத்தை நான் என்ன செய்ய போறேன், இந்த புரண்டு வரத்தை கர்த்தர் ஈஸியா தடுக்க உன்னால முடியுன்றார். உன் வாழ்க்கையில் பிரச்சனை வராதுன்னு சொல்ல, உலகத்தில் உபத்திரம் உண்டு தான், உபத்திரம் மத்தியில தான் நம்ம வாழுறோம், உபத்திரம் தான் நம்ம வாழ்க்கையாக மாறிடுச்சு. இந்த உபத்திரத்துக்குள்ளே இருக்கிற நான் என்ன செய்ய போகிறேன் நீ நினச்சின்னு இருக்கிற. இந்த உபத்திரத்திற்கு வழியில் வந்திருக்க நீ ஒவ்வொரு நாளும் தேவனை பிடித்துக்கொள், தேவனை நெருங்கு. இந்த தேவனை நெருங்கினார். இந்த தேவன் என்ன செஞ்சாருங்களா? இந்த தேவன் பாருங்க, இவருக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து, எந்த யோர்தான் புரண்டு வருதோ அந்த யோர்தானை பிளந்து அக்கறைக்கு சொல்லும்படிக்கு வைத்தார். இன்னைக்கு சோர்ந்து போயிட்டேன் நினைக்காதீங்க. இந்த சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். இந்த சோர்ந்து போகிற ஓட முடியாதவனை ஓடும்படிக்கு வைக்கிறார். அவர் ஓடிக்கொண்டிருந்த மனிதனாக இருந்ததுனால தான் அந்த யோர்தானை பிரிக்க முடிஞ்சிச்சு. எப்படி ஓட தெரியுமா? அவரு ஒரு நாள் மழை வரல, இந்த மழைக்காக ஜெபம் பண்றாரு.
6 முறை பார்க்குறாங்க, மழை வரல. 7ஆம் முறை பாருங்க, உள்ளங்கை அளவு மேகம். உடனே பாருங்க ஆகாப் கூப்பிட்டு சொன்னார், நீ ரதத்தை போட்டுக்கின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரதத்தில் ஏறி போகிறாரு. இவர் பாருங்க அந்த ரதத்துக்கு முன்பாக ஓடி போகிறவராய் மாறினார். பார்த்தீங்களா? காலாட்களோடு போனவர் அல்லங்க, குதிரை வீரர்களோடு ஓடக்கூடிய ஒரு மனிதனாய் தன்னை மாற்றிக்கொண்டார். இன்னைக்கு எதுவுமே செய்யாமல் உட்காந்து என்னால் வாழவே முடியல புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? ஜெபம் செய், தேவனை தேடு, தேவன் பக்கமாய் திரும்பு. தேவன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். உனக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். உனக்கு நன்மை செய்யவர் காத்து இருக்கிறார். நிறைய நேரத்தில் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், என் வாழ்க்கையில் ஒன்றுமே மாற்றல, சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறியா? இந்த சோர்ந்து போகிறவர்களுக்கு தான் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அதை குறித்து அவர் பேசியிருக்கிறார். அப்படி பேசிட்டு தான் 8ஆம் வசனம், சீக்கிரத்திலே தேவன் உனக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லியிருக்குது. அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்ய ரெடியாக இருக்கிறாரு. உனக்குள்ள விசுவாசம் இருக்கா? விசுவாசம் குறைஞ்சி போயிருக்க மனுஷகுமாரன் வரும்போது என்ன பண்ண, விசுவாசத்தை காண்பேனோ. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கிறாரு. நீ விசுவாசம் உள்ள ஒரு மகனாய் மாறிக்கொள், மகளா மாறு. சோர்ந்து போகாத. உலகத்தில் சந்தோஷமா அப்படி வாழ முடியும்னு சொல்ல, உலகத்தில் உபத்திரம் தான் இருக்குது. உலகத்தில் உபத்திரமாக தான் வாழறோம். நம்மளை சுற்றி இருக்க மனிதர்கள் பாருங்க, அந்த உபத்திரம் உள்ள மனிதர்கள் தான் காணப்படுறாங்க. இவங்க மத்தியில் நீ தான் சாட்சியாக மாற்றிக்கணும், நீ தான் உயர்ந்து காணப்படணும். கர்த்தர் உன்னை கொண்டு தான் ஒரு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மத்திய புத்தகம் 24:12 வாசிங்க. அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இப்போ எல்லாரும் எப்படி மாற போறாங்கன்னா, அக்கிரமம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இப்போ நீ அன்புள்ளவனா இருக்க சொல்ற, அன்பு எப்படிங்க இருப்பீங்க? உன் பிள்ளை கீழ்ப்படியவே இல்லை, அன்பை பேசிட்டு வா, எப்பா இங்கே பாப்பா என்னப்பா நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஒரு நாள் சொல்லுவேன், 2ஆவது நாள் 3ஆவது நாள் டப்புன்னு சாத்துவேன். ஏங்க அந்த பிள்ளை மேலே அன்பு வச்சுங்க, ஏங்க இந்த மாதிரி அடிக்கிறீங்க? கீழ்ப்படியவே மாட்டுறாங்க. எத்தனை டைம் சொன்னாலும். அப்போ பாருங்க, அக்கிரமம் மிகுதியாக மாறுச்சுன்னா அன்பு தணிந்து போகும். எதுக்காக சொல்ல வரேன்னா, உன் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி அன்பு இல்லாத மாறிடுவேன். என் மனைவி கிட்ட நான் இதை சொல்கிறேன், கேட்க மாட்டாங்க, அதனால தாங்க அடிச்சுட்டேன். என் கணவன்கிட்ட சொன்னங்க, அவர் கீழ்ப்படலைங்க, அதனால தாங்க அப்படி திட்டிட்டு வந்துட்டேன். என் பிள்ளைங்க அப்படி பண்ணாங்க. அன்பு தணிந்து போங்க. நீ தாங்க அன்புள்ள ஒரு மகளாய் மாற வேண்டும், அன்பாய் நடக்க வேண்டும். உலகத்தில் இப்படியாப்பட்ட மனிதரோடு தான் நான் வாழ போகிறேன், இப்படியாப்பட்ட மனிதர் மத்தியில் தான் இருப்பேன். இதுக்கு மத்தியிலே நான் தேவனோடு கூட பழகி, தேவனோடு கூட நெருங்கி, தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, அதை மேலும் மேலும் செய்வார்கள் என்று இவங்க இதோட முடிக்க மாட்டாங்க. இவங்க தொடர்ந்து செய்வாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, மனுஷனா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம், நீ செய்கிறவன் இன்னும் நீ அநியாயம் செய்கிறவன். அப்போ இவன் மேலும் மேலும் தான் செய்வான் கண்டி, இவனுக்குள்ள குறைவே குறையாது. இந்த கணவன் குடிச்சிட்டே இருக்கிறான்னு சொல்லாது, அவர் குடிச்சிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் பரிசுத்தமாக போயின்னு இருங்க, நீங்கள் பக்தியாக போயிடுங்க. எந்த குடிகார கணவனும் அவனை மாற்றுவதுக்கு கர்த்தனுக்கு கிருபை தருவார். நீ அந்த பாரத்தோட ஜபிக்கிறதுக்கு ஆமாங்க டெய்லி ஜெபம் பண்ணுறேன், இப்படியே தாங்க கிடக்கிறான்னு சொல்லிட்டு நீ சோர்ந்து போய் நீ என்ன பண்ணுற, அன்பில்லாத ஒரு மகளாக மாறி நீ பாருங்க இழைத்து போகிற மகனா, ஜபத்தை நிறுத்து, இனி பண்ணாதன்ற முடிவு பண்ணுற. சோர்ந்து போகாது, ஓடு 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 ஓடு. ஒரு கணவனை மாற்றுறதுக்காகல, உன் ஊருக்குள்ளே இருக்க அத்தனை பேரையும் மாற்றுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டான். ஓடக்கூடியவன் எலியா அப்படி ஓடினார், அவரை பின்பற்றின எலிசா அப்படி ஓட ஆரம்பித்தார். இந்த எலிசா பாருங்க, யோர்தானை கடந்து போயிட்டேன், எப்படி நீ வருவ? என்னால் என்ன பண்ண முடியும்? வர முடியும். போனார் பாருங்க, கரை புரண்டு வர்றாரு. அந்த யோர்தானை பாருங்க, எலியாவின் தேவன் எங்கே நடிச்சார் பாருங்க, அந்த யோர்தானை பிளந்து விட்டு வருகிறார். இப்படியாப்பட்ட மனிதர்களை தேவன் தேடுகிறார். இப்படியாப்பட்ட மனிதனாக நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய கர்த்தர் இப்படி பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறார். சோர்ந்து போய் இழைத்து போய் உட்காராத. உன்னை இழைக்க பண்ணுமார்கள். நல்ல குழம்பு செஞ்சிருப்ப, இது என்ன நல்லா இருக்குதுன்னு, அதனால தான் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன்னு உட்காந்துடாத. இன்னும் நல்லா செய்ய போகிறேன் செய். நல்லா ஜெபம் பண்ணிப்பேன், என்ன ஜெபம் பண்ணி என்ன மாட்டுன்னு கேட்பாங்க, இன்னும் ஜெபம் பண்ண கற்றுக்கொள். நல்லா பாடியிருப்பேன், என்ன பாடணுன்னு கேட்பாங்க, அவங்க முதல்ல நல்லா பாட கற்றுக்க. இப்படி செஞ்சுப்பாரு, கர்த்தனை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த இளைத்து போன ஜனங்களுக்காக நம்முடைய பாத்தில் வருகிறேன்ப்பா. காலாட்களோடு நடக்கும்போதே சோர்ந்து போயிட்டு, அவன்லாம் இப்படி இருக்கிறானே, இவன்லாம் இப்படி வாழுறான், நான் மாத்திரம் அப்படி கிடக்கிறேன், சோர்ந்து போறாங்கப்பா. வேதம் சொல்லுது, நீ குதிரை வீடோடு எப்படி ஓடுவாய் என்று கேட்குதுப்பா. சமாதானம் உள்ள இடத்திலே அடைக்கலத்தை தேடுகிற ஜனங்களா இன்னைக்கு இருக்கிறாங்கப்பா. யோர்தான் புரண்டு வரும்போது நீ என்ன செய்ய போகிறாய் என்று
அப்போ அவனுடைய வேதம் கேட்கிற வார்த்தைக்கு, ஆண்டவரே தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு அதை கடந்து போக கர்த்தர் எனக்கு பலனை தருவான்னு உம்மை அண்டிக் கொள்ள, உம்மோடு நெருங்க ஆண்டவரே. சமாதானம் உள்ள இடத்துல அடைக்கலம் தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று தாவீது பிடித்து கொண்டு தேவனை தன் அடைக்கலமாய் வைத்து கொண்டு ஜெயித்தது போல இந்த பிள்ளைகள் ஜெயம் பெற கர்த்தாவே உதவி செய்யும். இவளை ஆசிர்வதியும், இவருடைய தேவையெல்லாம் சந்தியும், இவருடைய நெருக்கத்தெல்லாம் மாற்றும், இவருடைய கண்ணீரை தொடங்கப்பா உதவி செய்யும். உங்கள் நாமத்துக்கே பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.